மகாராஜரே, ஐயா அர்ஜுன மகாராஜரே அப்படிதான் நினைச்சோம். ஆனா தலைவர் நின்னீங்க உங்க ஊர்ல. ஆனா 7 ஓட்டு யாரும் பூச்சி அடிக்கலைங்க. சரி, பீம மகாராஜரே அர்ஜுன மகா தப்பு பண்ணிட்டோம். கீழே கடற்கரையில மாடு போடுறது சாணி சாணி. ஆமா, ஆனா அது எழுத்து புள்ள புடிச்சுட்டா அது பிள்ளையாரு சாமி குங்குமம் கொட்டுவாங்க. அதுக்கடுத்து கையெடுத்து கும்பிடணும். ஆமா, 4 வரைக்கும் இருந்தானுங்க, அது வேற. ஆமா, இப்ப மகளதாரியா ராஜாவா இருக்காங்க. மகாராஜு பெரிய மனுஷன் இருந்தாலும் சின்ன மனுஷன் இருந்தாலும் அவங்கள தான் பார்த்து கையெடுத்து. இப்ப நாம தான் செய்யறது தப்பு. இப்ப எப்படி கூப்பிடுறோம்? ஐயா ஊம்பு மகா இருபட்ட வச்சு வந்து ஊம்பு மகாராஜன் வர. இருபட்ட வச்சு அப்படியா? இல்ல முடியாது. சரிங்க சரி. ஐயா அரசுனி அப்படிதான் ஒருத்த வார்த்தை கடைசனா ரெண்டா புள்ளா கூட நேரம் வாயில விட்டுறாங்க. கொண்டாந்து மக்களை வரும்போது கொப்பு கவுடு. ஓஹோ, ஆட்டு சாணம் மாட்டு சாணம் நாத்து அடிச்சுது. அப்பவே பார்த்தேன் என்னன்னு ஏடா வக்கால போய் வரோம் அப்படின்னு. சரி அப்படியே கூட வச்சுக்கி வரத்தோம். நாங்க மகுடதாரி இருக்கிறோமே, மரியாதை கடையில விக்குது. கைய கட்டி வாயை குத்தி அர்ஜுன மகாரம் வந்து ஒரு 3 மணிக்கு மேல வந்து அப்படி மரியாதை சரி சரி சரி. அது போகட்டும். என்ன நடக்குது, என்ன சமாச்சாரம், தருமர் எங்க? நீங்க 2 பேரும் உட்காந்துருக்கீங்க. அப்படி போ, 3 நின்று கை தட்டு. சரிங்க. ஏ கிருஷ்ணா, நீ ஓட்டி பார்த்து கண்ணா உனக்கு அர்ஜுனன் வில்லெடுத்தான். சரி, உயர கொடுத்த நாட்டமிட்டோம். நாட்டம் 3 பாகமா பிரிச்சு எனக்கு தம்பிக்கு 2 கூட பிறந்த தோஸ்துக்காக நாங்க போடுற பிச்சு அந்த ஊம பையில கொண்டிருக்கோம். அப்படியா? ஆமா. எத்தனை பாகம்? 3 பாகம். அந்த நகுல சகா அவருக்கு உங்க ஆத்தாளு தானே நகல சகாதி அவர்கள். உன் தம்பி தான்டா. ஏன்டா அவனுக்கு பங்கு இல்லை? கொண்டது யாரு? நடந்த பாரத யுத்தத்துல மைக்கு போற மயர் கூட அவங்க போடுறாங்க. ஏன்டா அவங்களுக்கு பங்காக்குற பங்கெல்லாம் என்ன பண்ணாரு? உழைத்தவருக்கு ஊதியம், பல்லையர்த்தவனுக்கு பங்கு. இங்க பாரியா, என் தந்தைக்கு சொந்தமான சொந்தமான சம்பத்தை எல்லாம் தர்மம் அவன் புத்திய பகடையாடி குடித்துத்தான் குடியன் கையில் இந்த அந்த அமரது புரிஞ்சால் நல்ல நாயத்தை ஒழிக்கவன். ஏற்கனவே அங்க அப்பா சம்பாதிச்சு சொத்தா இருந்தா அது அந்த குடுக்கலாம். தர்மம் சூழல் தோத்துட்டான். ஓஹோ, அது எப்படி கொடுக்கும்? உயிரை கொடுத்த நாட்டம் எடுத்துக்கலாம். நாங்களா பிரிச்சிருக்கோம் மாமா. தங்கச்சி சொன்னா சுபத்திரன் தங்கச்சி நாட்டை பாக பிரிக்க வேண்டும் என்றால் எங்க அண்ணன் கோபாலகண்ணன் வரணும் அப்படின்னா அதனால மௌனம் சாதித்திருந்தோம். நீ வந்துருக்க பங்கு பிரிக்க வந்து பாஞ்சாலி வாமா. மேல் வந்து இருங்க அண்ணன் ஒரு 1/4 மணி நேரம் பங்கு பிரிச்சிட வேண்டியதுதாம்மா. என்ன பாக பிரிவினை தான் சொல்லுங்க. அதனால நீங்க நினைச்சா எதுவும் நடக்கும். பல்லை அரைச்சவனுக்கு பங்கு, உழைச்சவனுக்கு கண்டிப்பா ஊதியம். அவனு 2 பேரும் எதுவும் செய்யல, அதனால அவனுக்கு பங்கு இல்லைன்னு. ஆமா, 18 நாளா சண்டை செஞ்சது, வில்லு எடுத்தது, கதை எடுத்தது 2 பேர் தான். 2 பேர் தான். இளமை முதற்கொண்டு இந்நாள் வரையிலும் உங்களுக்கு அரும்பாடு பெரும்பாடு பட்டு ஆபத்து வராமல் காபந்து செய்து தூதாக வந்து விதுரன் வில்லெடுக்காமல்
அஸ்வதாமன் சேனாதிபதி பட்டம் வகுக்காமலும் கர்ணன் அரவக்கணையை மருகனை விடுக்காமலும் தடை செய்து 18 நாளா ரதமும் ஓட்டி அர்ஜுனனுக்கு தலைக்கு வந்த ஆபத்தை தலைப்பாகையோடு போகச் செய்து உனக்கு வந்த ஆபத்தையும் தடுத்து நிறுத்தி துரியனுக்கு உயிர்நிலையை காட்டி சபதம் போல் துரியனை மடித்து பாஞ்சாலிக்கு கூந்தலை முடித்து வைத்து டெல்லி அஸ்தாபுரத்தை தருவருக்கு மகனும் சூட்டி வைத்த வரைக்கும் இவ்வளவு வேலை செஞ்சிருக்காங்க. நான் தான் செஞ்சேன். நகுல சகாதி அவர்கள் ஒன்னும் சண்டையில பண்ணல, அவங்களுக்கு பங்கு அம்மா தூரம் செஞ்சனேன். இதனால 3ஆ பிரிக்கிற பங்க 4ஆ பிரிச்சு எனக்கு ஒரு பங்கு கொடுக்கலாமா கொடுக்க கூடாது ஒழிச்சவருக்கு ஊதியம் அவனு ஒண்ணும் பண்ணலப்பா. இந்த நாட்டுல அவ்வளவு ஒரு உரிமையா நீ பங்கு கேக்குற. ஆமா, இந்த நாட்டுல பங்கு கேக்குற மாதிரி பாஞ்சாலிக்கு நாங்க 5 பேர் புருஷன். ஆமா, 5ஓட 6 இது ஒரு பங்கு வச்சுக்கோங்க. நீ சொன்னாலும் சொல்லாட்டி போனாலும் எனக்கு அதுலயும் ஒரு பங்கு உண்டு. அதுலதான் அதுலதான்டா ஈனம் மானம் வெக்கம் சூடு சொர்ணம் நல்ல ரசமா இருக்குது ஓடுது இல்ல சாக்கடை தண்ணி ஓடுவோம் நரம்புல தண்ணி இல்லையா? நான் சொல்ற மாதிரி நீங்க கேட்டீங்கன்னா அதுல பங்கு எடுத்துக்குவேன். எப்படி கேக்குறியா? முருகருக்கு திறனா எது இருக்குது? வெத்தலை பாக்கு கற்பூரம் தேங்காய் முக்கியம். இப்ப ஒரு தேங்காய் வாங்கிட்டு வராங்க, அந்த தேங்காய் வாங்கிட்டு வந்து எதை அதை எடுத்துக்கிறாங்க, எதை தூக்கி போட்டுறாங்க. ஆனா அந்த நாறு ஓடு மட்டெல்லாம் பருப்பு அது 30 ரூபாய்க்குது 40 ரூபாய்க்கு பல விதமாக தேங்காய் போச்சா? சரி 15 நாறு ஓடெல்லாம் எடுத்து போட்டு பருப்பு சாப்பிடுறோம். ஏண்டா முருகனுக்கு காசு கொடுத்தது எதுக்குடா கொடுத்தோம்? எல்லாம் போற கும்பலா தான் கொடுக்குறோம். நாறு ஓடு மட்டை எல்லாத்துக்கும் சேர்த்தாண்டா கொடுத்தோம். ஏன் அதை தூக்கி போடணும்? அதுக்கு நாறு ஓடு மட்டை பருப்பு ஒன்னையும் விடாத ஒரு தேங்காயா அப்படி அப்படியே நான் இதுல பங்கு வச்சு உனக்கு என்னையா உலகரட்சகனாய் கோவிந்தனாய் இருந்து உனக்கு மடத்தனமான வார்த்தை வருகிறது. ஓஹோ, முட்டாள்தனமான வார்த்தை. அப்படியா? அது எப்படியா நாறு ஓடு மட்டை பருப்பு தண்ணி அப்படியா அப்படியா சாப்பிட முடியாத பங்கு வச்சுக்க முடியாதப்பா. ஐயா மாமா இப்ப 2 பேரும் காலை பிடிச்சு என்ன பண்ண போறீங்க? அது குடிவும் போறீங்க. இங்க வா, இங்க வாங்கடா. எங்க ஏந்திரிக்க உங்க அப்பனுக்கு நான் பிறக்கல, எனக்கு பங்கு வேணாம். 3ஆவே பிரிச்சுங்க. இப்ப ஒரு பஞ்சாயத்துக்காரங்க பங்கு பிரிச்சு வராங்கன்னா பாரபட்சம் இல்லாம நிலத்துல இருந்து வீட்டுல இருந்து மத்த பொருள் இருந்து சமமா பிரிச்சிடணும். ஒருத்தவனுக்கு நல்ல பொருளா கொடுத்துட்டு ஒருத்தனுக்கு சரியில்லாத பொருளா கொடுத்தா அட பாவி பங்கு பிரிக்க வந்தோம் பாவிடா எனக்கு இப்படி தள்ளி விட்டு போட்டான்டா அவன் குடும்பம் குடிச்சோரா போவேன்னு பாவிப்பட்ட மாதிரி இருக்கு. அதனால இப்ப டில்லி அஸ்தாபுரம் எத்தனாயிரம் வீதி? 66,000 வீதி. வீதி ஒண்ணுக்கு ஒரு வீதிக்கு 66,000 66,000 வீடு. ஒரு தெரு பூரா கூரை வீடா இருக்கும். ஒரு தெரு பூரா மெத்த வீடா இருக்கும். ஒரு தெரு ஓட்டு வீடா இருக்கும். ஒருத்தருக்கு ஓட்டு வீடாவும் ஒருத்தருக்கு மெத்த வீடாவும் ஒருத்தர் கூரை வீடாவும் போனாக்கா பாவிப்பட்டதுக்கு ஆளாகணும். அதனால நீ ஒரு வீதி, நான் ஒரு வீதி, அர்ஜுனன் ஒரு வீதி, ஆளுக்கு 22,000 வீதி வந்து 3ஆ பிரிச்சான். வீதிகளுடைய ஏற்றத்தாழ்வு வீடுகளுடைய ஏற்றத்தாழ்வை கண்டுதான் பங்கு பிரிக்கணும். ஆமா ஆமா. அதனால ஆளுக்கு ஒரு வீதியா பாத்துட்டு வாங்க. சரி, வீட்டை எண்ணி பார்த்து வீதியா வா, நான் அந்த வீதியா வரேன். தம்பியா நீ அந்த வீதியா பாஞ்சாலி பாஞ்சாலி நாட்டை பாகம் பிரிக்க போறாங்க. நாட்டை பங்கு பிரிக்க போறாங்க. அதனால பூரா நாட்டு அரசர்களும் வருவாங்க. வந்து உட்காந்துட்டாங்க. அதனால சாப்பாடு சாம்பார் ரசம் மட்டை அப்பளம் பாயாசம் கொஞ்சம் கூட்டு பரிதோடு எல்லாம் சந்தோஷமா ஏய் தம்பி அர்ஜுனா இதெல்லாம் வந்து சாப்பாடு சமையல் வேலை செய் போ. சாப்பாடு சாப்பிடணும். ஏய் தம்பி அர்ஜுனா இங்க பாருங்க போற வீடு குச்சி சவுறு இடிஞ்சு போன வீடு ஓடு போட்ட வீடு இதெல்லாம் இந்த ஓடு பையனுக்கு தள்ளிடுவோம். பெரிய பெரிய மாளிகை பெரிய பெரிய மெத்த வீடு இதெல்லாம் நம்ம பாக்கல சேர்த்துவோம். அவங்கள கழிச்சு குடிச்சு தள்ளிட்டாங்க. அந்த வீட்டுக்காரங்க காலைல செருப்பால அடிப்பாங்க.
கலைமானும் விஜயனும் இவ்வளவு கர்வம் கொண்டு இருக்காங்க. இந்த அஸ்திராவை பாகம் பிரிக்காத இருக்கணும். அவங்க அகத்தை அகற்றணும்னு போய்க்காக வருகிறார். அவரால்